உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். போகிற போக்கில் இந்த பக்கம் இந்த வாரம் வந்து போடுறோம். வழக்கம் போல் தம்பி முத்துப்பாண்டி தமிழகத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானுக்கிட்ட மாம்பழம் வாங்குறதுல போட்டி வந்துட்டு உலகத்தையே சுற்றின முருகன் மாதிரி இப்போ அவர் வாகனத்தில் சுற்றிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை சந்திச்சுட்டு, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்திச்சுட்டு 50க்கு மேற்பட்ட 51வது தொகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார் இன்னைக்கு. அதனால் வழக்கம் போல் நம்ம புதிய சட்டமன்ற வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி தம்பி மகிழன் அசோக்குமார் அவரோட தொடர்றோம். வணக்கம். 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 வணக்கம் தம்பி. திரும்ப ஏற்கனவே அறிமுகம் நம்ம 2 பேரையும் சொல்லல. நீங்க பழைய வேட்பாளரு சொல்லல. சரி, நான் வந்து இங்கேயே இருக்கக்கூடிய ஆளுன்றதுனால என்னையும் சொல்ல ஒன்னும் சொல்லல. சரி, சொல்லிடலாம். இருந்தாலும் இது குற்றம். இன்னொரு 2வது முறையாக 1000 விளக்கு தொகுதி, முதல் முறையாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்னு சொல்லுங்க. இல்ல 2வது முறையாக இங்க 1000 விளக்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய கும்பரார் பார்த்தீங்களா, மதிப்புக்குரிய சகோதரர் இயக்குனர் மு. கலைஞம் அவர்கள். வழக்கம் போல தம்பி ராகவன் பன்னீர்செல்வம் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் சேர்ந்துதான் இந்த வாரம் போற போக்குல நடக்குது. சமூக நீதி நிலைநாட்டப்படணும். அது கரெக்ட் தான். சமூக உரிமை, டெல்லிக்கு உரிமை எழுதி கேட்கற மாதிரி கேட்குவாங்க. இருக்குது. சரி, என்ன இப்படிதான் அண்ணன் வந்து மேடையில வந்து 234 பேரையும் அறிவிச்சு ஒரே ஆளா படிச்சு முடிச்சு டயர்ட்ல இருக்காரு. வந்தவொடனே ஓடி போய் எல்லாம் கெஞ்சினாங்க, அண்ணன் ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு. அவர் வந்து 2க்கு நடுவுல நின்று ஒரு போட்டோ போஸ் கொடுத்துட்டு போனாரு. போகும்போது நான் கத்துறேன், எங்க இடத்துல நாங்க ஒரு கும்பல் இருக்கோம்ல, அண்ணே அண்ணே எங்களுக்கு ஒரு போஸ் கொடுங்கண்ணே அப்படின்னு. அட போப்பா, எத்தனை இடத்துக்கு போய் நின்றுட்டு இருக்கணும், அப்பவே நேரம் ஆச்சு. அவ்வளவு நான் ஸ்டாப்பா, அதனால அவ்வளவு கத்தி உரிமை கேட்டும் அந்த போராட்டம் வெல்லவில்லை. சரி, இப்ப அடுத்தது ஒரு போராட்டம் தான் வென்று இருக்குது. தர்ம யுத்தம் நடத்தியவருக்கு இன்றுதான் இறுதி நாள். தர்ம யுத்தம் தோல்வி அடைந்தது. அது தர்ம யுத்தமே இல்லை, அது பேசுவோம். அது கடைசியா வந்து எந்த யுத்தத்துக்கு போகுதுன்றது பேசுவோம். முதல்ல வந்துட்டு மிக பெரும் ஒரு ஆளுமை, இந்திய அளவில் ஒரு மூத்த தலைவராக இருந்து மறைந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய பற்றி இந்த ராவணா இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு கண்ணீர் அஞ்சலி அவருக்கு. செம்மாந்த வீர வணக்கம், செவ்வணக்கம்னு தோழர்கள் சொல்ற மாதிரி நம்மளும் சொல்லுவோம். வழக்கம் போல அதுல நிறைய பேர் பேசினதை நம்ம பார்த்துருப்போம். அவர் எளிமை நேர்மை, இதை தாண்டி என்ன ஏது அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு இன்னும் அவர் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவருடைய சுய வாழ்க்கையில வந்துட்டு இப்படி ஒரு மனிதர் இந்த மாதிரி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இப்படி இருப்பாரா அப்படின்னா, சொந்த குடும்பமே ஜாதிய சிக்கலுக்குள்ளாக இருக்குது. அப்பவும் அந்த பாதிக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் பக்கம் தான் நிற்கிறார். மாமனாரே வந்து வெட்டி கொல்லப்பட்டாரு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு அரசியலுக்குள்ள வராரு. 18 வயசுல வராரு. சுதந்திர போராட்ட தியாகியா தான் வராரு. அன்று தொடங்கி இப்போ அவர் மறையிற வரைக்கும் கிட்டத்தட்ட 13 முதலமைச்சர்களை சந்தித்து மறைந்த ஒரே ஒரு இந்திய தலைவர் அவர் தான். இது வரைக்கும் இந்திய அளவுல இப்படி யாருமே வந்து இது வரைக்கும் யாரும் கிடையாது. 13 முதலமைச்சர்களை திரும்பவும் கருணாநிதி, திரும்பவும் ஜெயலலிதா, அந்த பட்டியல்லாம் போகட்டும், ஒரு 13 முதலமைச்சர்களை அவர் சந்தித்து தமிழ்நாட்டுக்குள்ளாக. அதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க, 14 கூட பட்டியல் வச்சிருக்காங்க. சொல்லுங்க. அதான் இது இப்படி சொல்லணும்னா, சுதந்திரத்திற்கு பிறகான முதலமைச்சர் அனைவரையுமே சந்தித்தார். அதுக்கு முன்பாகவே, சுதந்திரத்துக்கு முன்பாகவே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இரட்டை உரிமை இருக்கு, பிரீமியர் முதலமைச்சர், அதையும் சந்திக்கிறார். நம்ம அது கணக்கு வச்சுக்கல. சுதந்திரத்துக்கு பிறகு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள 13 முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பார்த்து மறைந்தவர்னா அது ஒருத்தர் தான். அவரை போல ஒரு தலைவர் இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரும் ஒரு 8 ஆண்டு கால சிறையில் இருந்திருக்கிறார். இவரும் அது போல 8 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் தான். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் தம்பி கலைஞர் கருணாநிதியை எதிர்த்தே அரசியல் பண்ணியிருக்காரு. நீ பாத்தீங்கன்னா அவர் வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறாரு. அப்பவும் அவரை தோற்கடிச்சது கலைஞர் கருணாநிதி தான். ஆமா. அதே மாதிரி அவர் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறாரு. அப்பவும் அவரை தோற்கடிச்சது கலைஞர் கருணாநிதி தான்.
அதே மாதிரி தாமிரபரணி ஆற்று மணலை அல்றாங்கன்னு நடு ஆத்துக்குள்ள போய் உட்கார்ந்து போராட்டம் நடத்தினாரு. அதுவும் கலைஞர் கருணாநிதி கைது பண்ணதும் அவர் தான். ஆமா ஆமா. இல்ல என்ன ஒரு நேத்து பேசக்கூடாதுன்னே தள்ளி வச்சுட்டோம் நம்ம. இன்னைக்கு கட்டாயம் எல்லாத்தையும் பேசிடுவோம். யாருக்கு யார் வந்து போய் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறது அப்படின்னு ஒரு விவஸ்தை இருக்குது. ஆமா, நேரடியாக நான் பேசிடுறேன். ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில் நீங்க இருக்கிறீங்க, ஓகே. அந்த புரட்சி முழக்கம் போட்டுட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்துற விதம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அது எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், எப்படிப்பட்ட ஒரு போராட்ட வீரர் அவர் அவரை கடைசி நிமிடம் வரை உங்க திமுக ஆட்சியில போராடி நீங்கள் ஏதாவது தீர்த்து வச்சுன்னு ஒண்ணு இருக்குதா சொல்லுங்க. அவருக்கு எந்த மரியாதையுமே கொடுக்கல. நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க அது என்ன சொல்றது, பதவி வெறின்னு சொல்லுவாங்கல்ல, பதவி அதிகார வெறியில இந்த மண்ணை சார்ந்த ஒரு மகனை நம்ம தோற்கடிக்கிறோம். இப்படி ஒருத்தர் டெல்லி நாடாளுமன்றத்துக்குள்ள போனார்னா எம்பிஆர் 1000 தான் விமர்சனம் இருந்தாலும் திமுக விட்டு கொடுக்க மாட்டார், தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுக்க மாட்டார். இன்னொரு அண்ணா அவர். அந்த விதத்துல இவரை வந்து நம்ம அனுப்பி வைக்கணும்னு இல்லாம நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய தூபத்துக்கு நீங்க வந்து ஆளாகி சிபி ராதாகிருஷ்ணன் பாஜகவில் ஜெயிக்க வச்சிங்கல்ல, இங்க வந்து நின்று முழக்கம் போடுறீங்க. எவ்வளோ அசிங்கமா இருக்கும். உங்களுக்கு வெக்கமா இல்லை? இல்லை, அதுதான் கேட்கணும். அவர் வாழ்நாள் முழுதும் இந்த திமுக அரசில் போராடிய கோரிக்கை வச்ச எதையாவது ஒன்றை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க அவரை தூக்கி எந்த அடிப்படையில் அவரை வந்து நீ போற்றி அந்த இடத்துல வந்து எங்களுக்கு எது பிடிக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு நல்லவர்களை பிடிக்காது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. திமுக ஆட்சியில தான் அவருக்கு தகைசால் தமிழர் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது. அந்த விருதை வைத்துதான் அவர் செவ்வணக்கம் செலுத்தும் போது கூட செவ்வணக்கம் சொல்லிட்டு இல்ல தம்பி, விருது தூக்கி குப்பையில தான் போனேன். நான் உண்மையிலேயே சொல்றேன், அந்த மனிதருக்கு எந்த விருதமும் பொருத்தம் கிடையாது. அவரே ஒரு விருது, புரியுதுல்ல? அவர் மேல விமர்சனங்கள் இருக்குது, சில நேரங்கள்ல மௌனமா கடந்து போயிட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அதை தாண்டி நீ என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த காலத்தில் அதிகாரத்தை வைத்து எவ்வளவு பழைக்கக்கூடிய மனிதர்லாம் பார்த்துருக்காங்க. ஒரு தேசிய கட்சியில ஒரு மாநிலத்துக்கு தேசிய குழு உறுப்பினராகவும் இருந்தவர் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படிலாம் வாழ்ந்துட்டு மறைஞ்ச அவருக்கு நீங்க வந்து ஒரு போய் நின்று வாழ்த்து, அதுவும் அந்த கூட்டத்துல நான் பார்த்தோன்னே எனக்கு உடம்புல எரிச்சலா ஆச்சு. அப்படி கையை தூக்கிட்டு வர முழக்கம். டி ராஜா இருக்கிறார், அவரை விட்டுருங்க, மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த தலைவர், தேசிய இதில் இருக்கிறார். அதை தாண்டி மற்றவங்களெல்லாம் பாருங்க, எல்லாம் ஊழல் கொள்ளையில பெருத்து ஊறி அப்படியே மொடநாட்டுனுவாங்களா அந்த மாதிரி இருக்கிற அந்த மனிதர்களை வச்சுட்டு நீங்க அவருக்கு செவ்வான வீரமணி உட்படவா எல்லாருமே நான் சொல்றேன். என்ன நீங்க வந்துட்டு சொல்லுங்க, இன்னும் எத்தனை ஆயிரம் கோடியை வச்சுக்கிட்டு ஒரு கல்லூரியை தொடங்குறீங்க, யூனிவர்சிட்டி நடத்துறீங்க, பெரியார் பேர்ல சமூக நீதி அங்க பின்பற்றல, அப்புறம் நீங்க அப்புறம் எப்படி யோக்கியனா இருக்கீங்க? படிக்கிற பிள்ளைகள் நம்ம தோழர் வளர்மதி உட்பட எல்லோருமே அந்த கல்வி அந்த பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு எதிராக மாணவர்களை திரட்டி போராடுறாங்க. அவங்கள நீங்க காவல்துறையினரை வச்சு ஒடுக்குறீங்க. அப்புறம் என்ன சமூக நீதி உங்களுக்கு இருக்கு? பேச்சுவார்த்தை நடத்த மாட்டீங்களா? ஒரு நல்ல கண்ணு தோழர் வந்து எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி இருக்கணுன்றதுல உறுதியா இருந்துகிட்டு இருக்கு. பெரியார் உங்க கொள்கை அதெல்லாம் வந்து வேற வச்சுக்கோங்க. ஒரு கம்யூனிஸ்டாக அது கடைசி வரைக்கும் வாழ்ந்து செய்துகிட்டு இருந்தோம். யூனிவர்சிட்டிகள்ல சமூக நீதி வேணுமா வேணாமான்றப்ப எல்லா பிரைவேட் யூனிவர்சிட்டியும் சேர்த்து டெல்லிக்கு ஓடனால தானே நீங்க போட்டிருக்கு. எப்படி அங்க நின்றுகிட்டு செம்மாந்த வீர வணக்கம் அசிங்கமா இல்ல? நமக்கு அசிங்கமா இருக்கு. கம்யூனிஸ்டுகள் எப்படி அதுக்கு இது ஏற்கிறாங்க? ஒரு மனிதர் ஒரு மரண நிகழ்வுன்னு அந்த இடத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்கோ அல்ல, அந்த நாகரிகத்தை நான் செய்ய முடியாதுன்னு நாம பேச வேண்டிய கடமை இருக்கு. அரசு மரியாதைன்றதுனால புரோட்டோகால் படி எம்பிகள். ஆனா இந்த புரோட்டோகால் சரி, அதை கட்டாயம் கொடுத்து இருக்கணும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த முழக்கத்தை போடுறீங்களா, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இப்படி ஒரு மனிதரை நம்ம தோற்கடிச்சிருக்கோம், இப்படி ஒரு மனிதர். அதாவது தமிழ்நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் அனுபவித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயர் பதவிகளையும் அனுபவித்த கலைஞர் கருணாநிதி தன்னுடைய உடலை தானம் பண்ணலை தன்னுடைய உடலை. ஆனால் எந்த ஒரு இதையும் வந்து அனுபவிக்காமல் கடைசி வரைக்கும் எளிய மக்களுக்காக உழைத்து போராட்ட களத்திலேயே தன் வாழ்வை கழித்த ஐயா நல்லகண்ணு அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் அது படிக்கிற பிள்ளைகளுக்கு தன்னுடைய உடல் பயன்படணும் ஆய்வுக்கு அப்படின்னு சொல்லி தன் உடலை தானம் செஞ்சுட்டு தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே மக்களுக்காகவே வாழ்ந்தார். அந்த மக்களுக்காகவே தன்னுடைய உடலையும் ஒப்படைச்சு ஒரே வார்த்தை, உடல்ல தானம் செஞ்சிருந்தாருன்னா சமாதி வச்சிருக்க முடியாது மெரினால. அது சரி. இப்ப நாம வந்து இதுக்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களை வந்து குறை சொல்றோம். திமுக வந்து நல்ல கண்ணு தோற்கடிச்சிருச்சு அப்படின்னு. நம்ம மக்களுக்கு எங்க போச்சு அறிவு? இப்பேற்பட்ட ஒரு மனுஷன்
இப்படிப்பட்ட நேர்மையின் நேர் வடிவமாக வாழ்ந்துட்டு போன ஒரு மனுஷன் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்ந்து இருக்கிறோன்றதே நமக்கு பெருமை தான். அப்படிப்பட்ட மனுஷன் தேர்தல்ல போட்டி போடும்போது அவரை தோற்கடிச்சதும் இந்த மக்கள் தானே. அப்ப நேர்மையின் நேர் வடிவமாக, நேர்மைக்கு இலக்கணமாக வாழ்ந்து மறைந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்ந்த காலத்துல நாம வாழ்ந்தோம் என்பதே மிகப்பெரிய பெருமை தான். அப்படிப்பட்ட மனிதர் தேர்தல்ல போட்டியிடும் போது அவருடைய நேர்மைய யாரும் பார்க்கல, அவருடைய போராட்ட குணத்தை யாரும் பார்க்கல. தோற்கடிச்சது இந்த மக்கள் தானே. ஆமா, அது பெரும் குற்றம், அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். தொடர்ச்சியாக ஊழல்வாதிகளை ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துல அமர வைத்ததன் பலன் தான் இது எல்லாம். நேர்மையாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு மறைஞ்சுக்கிட்டு. மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லக்கண்ணையாவுக்கு செய்திருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு ஒரு புறக்கணிப்பு அல்லது அவமரியாதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சம்பந்தப்பட்டது. அது என்னன்னா, நான் முந்திரிக்காடு அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தேன். தொடக்கத்தில் இருந்து இது சாதியத்துக்கும் ஆணவ படுகொலைகளுக்கும் எதிரான படங்கிறதுனால ஐயா நல்லக்கண்ணு கூடுதல் ஆர்வத்தை இது மேல காட்டிக்கிட்டே இருந்தார். சந்திக்கும் போதெல்லாம் குடைச்ச கொடுத்துக்கிட்டே இருந்தார், எப்போ வருது படம், எப்போ வருது அப்படின்னு. அப்புறம் இந்த படம் வந்த உடனே ஆர்வமா வந்து அந்த 96 97 வயதுல அது வந்து அந்த படத்தை வந்து பார்த்தார். பார்த்துட்டு அவர் வந்து நேர்காணல் கொடுத்து முடிச்ச உடனே என்னை அழைச்சி சொன்னாரு, நான் ஒரு கடிதம் தமிழக முதலமைச்சருக்கு கொடுக்குறேன், அதை கொண்டு போய் முதலமைச்சர்ல சேர்த்துருங்க அப்படின்னு. அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, அண்ணா, அதாவது தந்தை பெரியார் பேசிய சமூக நீதியை, அண்ணா வந்து பேசிய சமூக நீதியை, கலைஞர் கருணாநிதி முன்வைத்த சமூக நீதியை இந்த திரைப்படம் முன்வைக்குது. அதனால இந்த திரைப்படத்துக்கு தமிழக அரசு வரி விலக்கு கொடுக்கணும், தமிழக அரசின் உயரிய விருதுகள் எல்லாம் கொடுத்து இந்த திரைப்படத்தை கௌரவிக்கணும். கொடுத்தாங்களா அப்படின்னு கொடுத்தாரு, லெட்டர் கொடுத்தாரு. அந்த வரி விலக்கு கொடுத்தாங்களா? எங்க லெட்டரை கொண்டு போய் நான் மதிப்புக்குரிய செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் மூலமா முதலமைச்சர் கொண்டு போய் கொடுக்க சொல்லி கொடுத்தேன். ஆனா அவரு நான் உடனே நல்லக்கண்ணையை லெட்டர்னு அவர் கைகாலெல்லாம் நம்ம அப்படியே உதறிச்சு, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் ஐயா கடிதத்தை, நான் எப்படி நான் கொடுக்காம இருப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு தகவலும் முதலமைச்சரிடம் இருந்தோ அல்லது தலைமைச் செயலரிடம் இருந்தோ எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும். நீங்க திமுகவில் இருந்திருந்தீங்கன்னா அந்த முந்திரிக்காடுன்ற திரைப்படம் பல விருதுகளை இன்னைக்கு வாங்கியிருக்கும். எங்க ஆள் ஒருத்தர் சாதி ஒழிப்பு படத்தை எடுத்திருக்கிறார் பார்த்தீர்களான்னா அவங்களே கூவி இந்நேரம் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ஆமா, நீங்க இருக்கிறது எதிர்முகம், அதுவும் ஆகாத முகம். அப்புறம் எப்படி அந்த கடிதம் அது நல்லக்கண்ணா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், நல்லக்கண்ணையா கொடுத்து அனுப்பித்த ஒரு கடிதத்தை கூட நீங்கள் வந்து புறக்கணித்து அதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் தம்பி. வாழ்ந்த போது அவர் வைத்த கோரிக்கைகள் எல்லாமே உதாசீனப்படுத்தின நீங்கள் போராட அவர் எல்லா எதுக்கு அவர் இந்த மண்ணை கொள்ளடிக்காதீங்க, மலையை கொள்ளடிக்காதீங்கன்றதுக்காக போராடு. ஆமா, உதாசீனப்படுத்தி கைது பண்ணீங்க. ஆமா, வழக்கு போட்டுதான் அதை வெற்றி பெற முடிந்தது ஒழிய இப்படி ஒரு மனிதர் வந்து செய்கிறார், போராடுகிறார், இவருக்காக வேண்டியது ஒரு மூத்த தலைவர், இவருக்காக வேண்டியது நிறுத்தினீங்களா நீங்க? இல்ல. அதுதான் எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு செய்துட்டு கடைசியா வந்துட்டு நான் ரெட் சல்யூட்னா என்ன அர்த்தம்? அது சரி, புரியல உங்களுக்கு? அங்க உங்களுக்கு லெனின் கிராஃப்ட்ல வந்துட்டு உங்களுக்கு லெனினோட இதுக்கு முன்னாடி ஜார் மன்னர் அந்த வகைரா கூடி நின்று புரட்சி வணக்கம்னு சொன்னா ஏற்புடையதா எப்படி ஏற்புடையதா இருக்கும்? நீ எல்லாமே லட்சம் கோடிகளை சுருட்டி வச்சுக்கிற பெரும் முதலாளித்துவ கும்பலா இருந்துகிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவருக்கு போய் நாங்க ரெட் சொல்லிட்டோம்னா இது எந்த விதத்துல அது வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு கூட்டணியில இருக்காங்க, அதுதான் சொல்லலாம். ரெண்டாவது வந்து அவர் ஒரு மூத்த தலைவருக்கு நேரடியா சென்று அவரே மரியாதை செலுத்தல அப்படின்னு சொன்னா அவரோட புகழில் பங்கு போடுறதுதான். அதை நம்ம விமர்சனம் பண்றதுக்காக தான் பண்றோம். இன்னொன்னு வந்துட்டு ஒரு எழுதி அதிகமா போயிருக்குது, அதிகமா சமூக வலைத்தளங்கள்ல பரவி இருக்குது, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதால ஒரு மறுப்பு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஈழத்தமிழர் விடயத்துல இவர் என்ன பெருசா கீழ்ச்சாரு, இருந்தான்னா இல்லாட்டி போனான்னா, இப்படி எல்லாம் நிறைய வாசகங்களை நான் பார்த்தேன். அவங்களுக்கு வரலாறு தெரியாது போல இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடி முத்திக்கிட்டே வருது. ஈழ களத்தில் இருக்கக்கூடிய நடேசன் அவர்கள் அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியில் இங்கே பொறுப்பாளராக இருந்தாங்க, பாண்டியன் கிட்ட பேசுகிறார். இந்த தகவல் எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் கட்சிக்குள்ளே வந்து ஒரு விவாதம் நடக்குது. தமிழறிவு மணியன் அவர்கள் வந்து வேற ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக உட்காந்து விவாதம் வரும்போது மகேந்திரன் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாரு. முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே இந்த பிரச்சனையை கம்யூனிஸ்ட் வந்து கையில் எடுக்கணும், கம்யூனிஸ்ட் இதுக்குள்ளே வரணும்னு அவர் சொல்ல வர்றாரு. மகேந்திரன் தொடர்ந்தாரு, நாங்களும் அதற்கு உடந்தையாகத்தான் இருக்கிற அந்த போராட்டத்தை ஆதரிக்கிற மக்கள் இனப்படுகொலை செய்வதை அனுமதிக்க முடியாது எந்த காரணத்தை முன்னிட்டோம்.
மையக்குழு வரைக்கும் இதை நாங்கள் கொண்டுட்டு போகிறோன்னொன்னே இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தா பாண்டியன், சி மகேந்திரன், உள்ளுக்குடைய கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து நல்லக்கண்ணு தோழர் அவர்களோட விவாதம் பண்ணுறாங்க, எல்லாமே கலந்து. அப்போ முதன் முறையாக இதுவரைக்கும் இல்லாத அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி தான் இதுவும் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது, தேசிய இன விடுதலை, அந்த மக்கள், அந்த மண்ணினுடைய மக்களுடைய போராட்டம், அது அவங்க பார்த்து அவங்க முன்னெடுத்துக்கிட்டு போட்டோம். அதில் எதிர்க்கும் மனநிலை நமக்கு தேவையில்லைன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தேசிய கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் முதலாக அந்த இன அழிப்பு போருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முதலாக சேப்பாக்கத்தில் தொடங்கி வைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் இந்த தலைவர்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. பொதுவாக எல்லா தலைவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நெடுமாறன், வைகோ உள்ளிட்ட அத்தனை பேரும் இருந்தார்கள். சீமானும் அதில் பேசிய ஒருவர் தான். நிறைய நடிகர்கள் பேசிட்டு போனவங்களும் இருக்காங்க, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. நாள் முழுக்க பாரதி ராஜா உள்ளிட்டவர்கள். அப்பொழுதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குரலாக தா பாண்டியன் சொல்வது, என் கையில் மட்டும் AK-47 இருந்திருந்தால் அது ஒரு மோசமான ஒரு வார்த்தை, கட்டும் வார்த்தைகளை சொல்லி அந்த சிங்கள வெறிநாய்களை நான் சுட்டு தள்ளி இருப்பேன். எங்கள் இன பெண்களை இப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி இவ்வளோ பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிற அந்த சிங்கள இராணுவத்தை என் கையில் அந்த ஆயுதம் கிடைச்சா இதை விட ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பேச முடியும்? புரியுது. அதே வரலாறு தெரியாமல் நிறைய பேர் இவர் இருந்தான்னா இல்லாட்டி போனான்னாங்க. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வேறுபாடு இந்த ஒரு விஷயத்துல தான் தமிழ்நாட்டுக்குள்ளார இவங்க பிரிஞ்சு ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. எல்லா போராட்டத்திலையும் பங்கெடுத்தார்கள். அது இந்த நேரத்தில் பதிவு பண்ணிருந்தாங்க. புரியுதுன்னு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஏற்பட்டு அப்படியே சூடு பறக்கு, எரிமலை நெருப்பு தகக்குதுங்க, எரிமலை வெடிக்கும். ஆமா, அது தர்ம யுத்த போராளி மதிப்புக்குரிய அந்த அளவுக்குலாம் பில்டப் இல்ல. ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்துட்டாரு, அவ்வளவுதானே. தம்பி கொஞ்சம் ஏதோ சொல்ல வர கொஞ்சம் அவரை ஒரு தர்ம யுத்த போராளி தாய்க்களத்தில் இணைந்தார். எது உனக்கு தாய் கழகம்? திமுக. எது எப்படி தாய் கழகம்? அங்க இருந்தானே பிரிஞ்சு வந்தான். அந்த கட்சிக்கு எதிராக அதை முடக்கி போடணும், ஒழிச்சே ஆகணுன்றதுக்காக தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரு. அந்த கட்சிக்குள்ள இருந்து நீ 3 முறை முதலமைச்சராக உன்னை வச்சு அழகு பார்த்த அந்த கட்சியை நீ விட்டுட்டு தாய் கழகம்னா உனக்கு எது எப்படி தாய் கழகம்? அண்ணா நீங்க நல்லா பாருங்கண்ணா, அது தாய் கழகமா இருக்கிறதுனாலதான் வெளியேறி போன சேய்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எம்எல்ஏக்களாக்கி அமைச்சர்களாக்கி நாங்க அழகு பாக்குறோம். முதல்ல தாய் கழகம் அப்படின்னு சொல்றதே தப்பு. இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் தாய் கழகம் எது? தீகா. அப்ப நியாயமான ஆளா இருந்தா எங்க போயிருக்கணும்? தீகா வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் தீவிர அரசியல்ல ஈடுபட முடியாது, நான் சமூக சேவையில ஈடுபட முடியுமா சொல்லிட்டு அதுக்காக தானே போனீங்க. அதுல கூட நான் முரண்படுறேன். எங்க ஐயா முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாரு, இது நீதி கட்சியின் நீட்சி தான் சொல்லுவாரு. அப்படி பார்த்தா நீதி கட்சி ரொம்ப சமூக அநீதியாவே பயணிச்சுட்டு இருந்தது. தொடக்க காலத்துல வரைக்கும் தமிழர்களா ஆட்சிக்கு வரவிடாம பாத்துக்கிச்சு, சான்ஸ்கிரிட்டா ஆதிச்சிருந்தது, சாதிய பாகுபாடுலாம் பண்ணிட்டு இருந்தது. நீங்க அந்த வழியில வரீங்களா? அப்படி அப்சல்யூட்லி அதானே. அப்ப தாய் கழகம் பார்த்தா நீதி கட்சி பாத்தீங்கன்னா தம்பி, உண்மையாவே திமுகவில் மந்திரியா இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து கொடி பிடிச்சா, அண்ணா திமுகவுக்கு ஆதரவா கொடி பிடிச்சா பாதி மந்திரி அண்ணா திமுக இருந்து வந்தவங்க. சரிங்க தம்பி, திமுக உண்மையிலேயே பாடுபட்டு இருப்பாங்கல்ல தொடக்கத்துல. ஆமா, நாயா பேயா. இப்ப ஓபிஎஸ் வந்துட்டார் ஒரு இடத்துக்கு, அவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கோம்ல. ஒருத்தரை நீங்க வைக்கிறீங்களா, ஒரு போஸ்டிங் கொடுக்குறீங்களா, அந்த இடத்துக்கு வர வேண்டிய உண்மையான திமுக காரன் எங்க போய் உரிமை கொடுத்திருக்கோம்ல? எப்படி உங்களுக்கு தான் உரிமை கொடுத்திருக்கோம். அதாங்க இப்ப நான் என்ன உரிமை தெரியுமில்ல, நீங்க திமுக கரை வேட்டி கட்டிக்கலாம்ல, அந்த உரிமை பத்தாதா உங்களுக்கு? அப்ப ஒரிஜினல் திமுக காரன் கரை வேட்டி கட்டின்னு துண்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கணும். அது பெரிய வரவன் எல்லாம் நாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு தாய் கழகத்துக்கு வந்தாரு. நானும் தாய் கழகத்தில் தான் அதுவும் எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய மரியாதை. சொசைட்டில வெள்ளை வேட்டி திமுக வேட்டியை கட்டிட்டு நடக்கிறது ஒரு பெரிய மரியாதை இல்லையா? அப்படி வரவங்களை நடக்க விடுங்க. நாங்க இந்த கட்சியில உழைச்சிட்டு இருக்கிறோம். நாயா பேயா உழைச்சி போஸ்ட் ஓட்டுன்னு அசிங்கப்பட்டுன்னு அவமானப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துங்கிறல்ல, எனக்கு எப்ப பதவி? கும்முன விஜயகாந்த் கட்சியில இருந்து வந்த ஒருத்தரையே நாங்க எம்எல்ஏ வைக்க அழகு பாக்குறோம். அதை விட அந்த பேர்னா ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத். அவரு பாராளுமன்றத்துல என்ன சொன்னாரு? இவரு என்ன சொன்னாரு? முதுகெலும்பு இல்லன்னு ஒண்ணு போல கேவலமா பேசின திமுகக்குள்ள போய் உட்காருங்க. ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தொடக்கத்திலே எழுதின, அதிமுக கட்சி அலுவலகம் உடைக்கப்பட்ட உடனே முகநூல்ல எழுதின, திமுகவின் மடியில் இருந்து கொண்டு விளையாடுகிறார் ஓபிஎஸ்.
திமுகவின் மடியில் தான் அவருக்கு இருக்கிறாரு. திமுக சொல்லி தான் எல்லாமே நடக்குது. எனக்கு அது தெரிஞ்சிருச்சு சில விஷயங்கள். ஏன்னா அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணீங்க, எப்படிலாம் ட்ராமா பண்ணது இந்த கவர்மெண்ட் தெரிஞ்ச உடனே பாஜக பின்னணியிலலாம் இல்லை, இவர் முழுக்க திமுகவுடைய கைக்கூலியாக செய்யறாரு. பிறகு இன்னொரு விஷயம், மாப்பிள்ளையை போய் சந்திக்க, மாப்பிள்ளைய போயிட்டு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல சந்திச்சாரு. இத்தனை நாள் வரைக்கும் நீங்க செய்தாலும் தீர்க்கதரிசி ஒரு விஷயத்துல ஒரு நீங்க வந்து கொண்டு போய் முதலமைச்சருக்கு பொக்கை கொடுத்ததை மறந்துட்டாரு அண்ணன். அது ஒரு முதலமைச்சரே, நீங்க ஒரு கட்சி தலைவராக இருந்தா ஏதோ கோரிக்கைக்காக கொடுத்திருப்பீங்க. வேற வாக்கிங் போகும்போது நடுவுல சந்திச்சு முதலமைச்சர் கும்பிடு போட்டாரு. எதிர் முதல்வர் சந்திச்சிட்டு இருக்குது. அது சரி. வாக்கிங் நீங்க மறந்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஞாபகப்படுத்துறோம். அது இல்ல, அதிகாரத்தில் இல்லாத ஒரு அந்த மையப்புலின்னு சொல்றாங்கல்ல, ஆமா. பவர் செக்டார்னு சொல்றாங்க ஆமா. திமுக, அவரை போய் நீங்க ஏன் சந்திச்சீங்க? சந்திப்போம். நான் அதுதான் கேட்கறேன். அதான். முதலமைச்சர் கூட நீ அப்பா நீ ஒரு தொகுதிக்குள்ள இருக்கிற ஏதோ கோரிக்கைக்காக ஒரு வாக்கிங் வரப்ப நீங்க சந்திச்சிருக்கலாம் போய். அது சரி. அது வேற. அவர் வாக்கிங் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. ஆமா. நீங்க ஏன் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில இருக்கீங்க? ஆமா, அது வந்து நீ போய் சந்திச்சீங்க ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த விஷயத்துல இந்த சந்திப்பை விட 2017 நடந்த சந்திப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சசிகலா அவர்கள் முதலமைச்சரா OPS இருக்கும்போது ராஜினாமா கடிதத்தை கேட்கிறாங்க. அதுக்கு அவர்கள் சொன்ன காரணம், இவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர், சிரித்து கொண்டனர் அப்படின்ற. அப்படி இல்ல, பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு. யாரு சசிகலா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. அந்த அம்மா வந்து ஒரு பெரிய பூசணிக்காய சோத்துக்குள்ள அமுக்கிட்டாங்க. என்னாச்சு? என்ன தெரியுமா சொல்றாங்க? இப்ப அன்னைக்கு பேசும்போது OPS மிகவும் நல்லவர், அவரே தொடர வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் ஏன் போய் அங்க உட்கார்ந்து தர்ம யுத்தம் நடத்தினார், யாரு பேச்சை கேட்டார் என்று எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதாவதுன்னு OPS வந்து கொஞ்சம் கூட சுய சிந்தனையே இல்லாத ஒரு நபர். சரி. முதல்ல இப்படிப்பட்டவரை எப்படி அம்மையார் ஜெயலலிதா வந்து அடையாளம் கண்டு நீங்க வந்து துணை முதலமைச்சரா இருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியல. சுய சிந்தனை இல்லாதவர். இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க தெரியுமா, நீங்க தர்ம சுய சிந்தனை ஒருத்தனுக்கு இருக்கிறவனை வச்சீங்கன்னா என்ன ஆகும்னு இப்ப தெரியல. தர்ம யுத்தம் நடத்தினாருன்னு சொன்னீங்கல்ல, யாரை கேட்டு நடத்தினதா சொன்னாரு? குருமூர்த்தி. ஆமா. இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் யாரை கேட்டு? அத சொன்னது குருமூர்த்தி. அத சொன்னதே குருமூர்த்தி. நான் தான் தர்ம யுத்தம் நடத்த சொன்னேன். இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் யாரை கேட்டு செய்யறாரு? திமுக மாப்பிள்ள, திமுகவோட தலைமை. அப்ப கடைசி வரைக்கும் சுய சிந்தனையே இல்லாத ஒருத்தருக்கு போக்கடம் இல்லாம இப்ப நீங்க சுய சிந்தனை உள்ள ஜெயலலிதாவுக்கும் சுய சிந்தனை இல்லாத சசிகலாவுக்கும் வித்தியாசம் இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவ்வளவுதான். இப்ப விஷயம் இப்ப இதுல வந்து பார்க்கும்போதுன்னா தொடர்ச்சி அந்த கட்சி திமுகக்குள்ளாரவே அவர் அண்டர்கிரவுண்ட் வேலை இருந்திருக்கிறார். சரி. ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க, டெல்லியில இருந்து வந்த பாஜக தரப்பும் வச்சுக்கீங்க, அவரை சேர்த்துக்கீங்க. அம்மா சசிகலாவும் ஒரு அறிக்கை விட்டு பார்த்துச்சு. முன்னாடி வெளியில இருந்த தினகரனும் இதை பத்தி OPS எல்லாம் உள்ள இருக்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அடுக்கடுக்காக கட்சிக்குள்ளாகவே பேசின பிறகும் கூட செங்கோட்டையில விட்டுட்டீங்களே. செங்கோட்டையனும் வந்து இவர்களை கரெக்ட். எங்க அக்கா, எங்க அம்மா சின்னம்மா வந்து இப்ப செங்கோட்டை எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, ரைட்டு. இப்படி பல்வேறு தரப்புல இருந்து சொன்ன பிற்பாடும் கூட எடப்பாடி கடைசி வரைக்கும் ஒரு துரோகம் செய்தவர் இவங்கெல்லாம் வந்து அந்த விதத்துல பாராட்டினவர். கரெக்டா வந்துருச்சு அந்த இடம். அது சரி. இப்ப நீ உள்ள எடுத்துன்னு இருந்தா நேரம் என்ன பண்ண, இப்ப உள்ள இருந்துகிட்டு சீட்டு பங்கு பிரிக்கிறதுல குழப்பாடி பண்ணி அதிமுக பலகீனப்படுத்தி இருப்பார் திமுக. அது சரி. இப்ப இன்னொரு விஷயம் இல்லண்ணே, அப்படி இல்லண்ணே, தேர்தல் நேரத்துல நீங்க தொடர்ந்து இவர்களை எல்லாம் புறக்கணிச்சு தனித்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தானே ஆகணும். அவங்களோட சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் இல்ல. இப்ப எல்லாரையும் எடுத்துக்கிட்டப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கிறல, அது இனிமே நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ஏதேனும் ஒரு முடிவு எடுக்காம எப்படி சும்மா ஏன் எடுக்கிற நில்லு அப்படியே நின்னுட்டு குறைஞ்சு போகுதா? போன மாதம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய ராஜேந்திரன் என்பவர் அதிமுக இருந்து திமுக போக போறதா ஒரு தகவல் வந்து திடீர்னு ராத்திரி அம்மா எனக்கு கனவுல வந்தாங்க, அதனால நான் அரசியல் விட்டு விலகுறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன். நான் அம்மாவின் விசுவாசி, நான் 3 முறை முதலமைச்சராக என்ன தேர்ந்தெடுத்தாரு, நான் தான் அம்மாவுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தவர் திமுக போய் சேர்ந்ததுதான் பெரியாச்சு. இப்ப அம்மாவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் மேல இருந்து சிரிச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்ப கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? ஏன் அப்படியே மலைச்சு உட்காந்து சூப்பரா இருக்கு, யோசிக்கிறாரு, அதெல்லாம் கற்பனை செஞ்சு பாக்குறாரு. சூப்பரா இருக்கு. இல்ல, யார் ஒருத்தர் ஜென்ம எதிரியா கடைசி வரைக்கும் பார்த்து அரசியல் பண்ணிட்டு போனாங்களோ அந்த திமுக போய் இவர் இணையறத வந்து ஆசீர்வதிக்கிறாங்க மேல இருந்தனா. எங்களுடைய பிதா மகன் இருக்காருல்ல, அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. டெல்லியில இருப்பாரு,
ம். அவங்க நோக்கம் வந்து தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சியை கையில் எடுத்து சிதைக்கிறது. ம். அதை நாங்க இப்படிதான் சில்லு சில்லா பேப்போம். ம். இவன் கூட ஒரு 50 பேர் போ, இவன் திடீர்னு சசிகலா எது கட்சி அங்கதான் வந்து அந்த பிதாமகர் வந்து தப்பு கணக்கு போட்டாரு. இப்ப இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஓபிஎஸ் வந்து திமுகவுல வந்து இணைஞ்சதுனால அது வந்து திமுகவிற்கு வெற்றி, ஐயா ஸ்டாலினுக்கு வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது ரொம்ப தப்பு. களத்துல இந்த அதிமுகவுடைய அனுதாபிகள், அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கும், ஒரு சின்ன ஓட் பேங்க் ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, மறுபடியும் அதிமுக பழையபடி ஒன்னாகணும், விலகி போனவங்க எல்லாம் மறுபடியும் அதிமுகவுக்குள்ள வந்து மறுபடியும் வலுவாகணும்னு நினைச்சாங்க. ஆனா தொடர்ந்து வந்து இபிஎஸ் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இவங்களை எல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தாரு. இபிஎஸ் மேல அதிருப்தி இருந்துச்சு. அதனால இந்த அதிமுகவின் அனுதாபிகள், ஆதரவாளர்கள் இவர் ரொம்ப ஒரு ஃப்ளோட்டிங்ல இருந்தாங்க. இப்ப இவர் போய் அங்க சேர்ந்தாருல, இவர் சொன்னது உண்மைதான்ப்பா, அது ஒரு துரோகி தான் தம்பி. அது ஒரு பாயிண்ட் தம்பி. ஆனா எனக்கு பிதாமகனா இருக்கிற என்னுடைய நோக்கம் என்னன்னா, சில்லு சில்லா எடுக்கிறது தான். ஒரு பக்கம் சில்லு சில்லுன்னா என்ன, பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சு சில்லு அப்படி கிடையாதுண்ணே. இருங்க சொல்றத கேளுங்க. இது ஒரு பெரிய ஒரு கட்டையா இருக்குன்னு வைங்களேன். இந்த கட்டைய நீங்க நினைக்கிறது மாதிரி பாதியா உடைக்கிறது, குவாட்டரா உடைக்கிறது இல்ல, ஒரு சில்ல உடைக்கிறது. இதுல ஒரு 50 பேர் இதுல போவான், 100 பேர் போவான். கரெக்ட் தான். நீங்க அந்த சில்லு உடைக்கிறீங்கல்ல, நீங்க உங்களுக்கே தெரியாம அந்த சில்லு சில்லா உடைச்சு ஒரு ஆப்ப செதுக்கிட்டீங்க. அதுதான் அந்த பிதாமகன் வந்து இப்ப அந்த சில்லு சில்லா இதுல வெற்றி அடைஞ்சிருக்க பல இடத்துல கிடையாது. நீங்க சில்லு சில்லா உடைச்சு அந்த மரக்கட்டையை ஆப்பு மாதிரி மாத்திட்டீங்க. இப்ப உங்களால நினைச்சாலும் இபிஎஸ் கிட்ட சொல்லி அதிமுகவில் இவங்களை சேர்த்துக்க, அவங்கள நீக்குன்னு சொல்லவே இல்லைங்க தம்பி. ஃபுல் கண்ட்ரோல். நீங்க மகாராஷ்டிராவில நாங்க இப்படிதான் உடைச்சோம், வெற்றி அடைஞ்சோம். கர்நாடகாவில இப்படிதான் உடைச்சோம், வெற்றி அடைஞ்சோம். அப்ப எங்களுக்கு முன் அனுபவம் இருக்கு. இப்ப நீங்க அதிமுகன்னு ஒரு பெரிய சக்தி இருந்துச்சுல, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப போறது முழுக்க உங்களுக்கு கான்செப்டே தப்பா இருக்கு. அவன் அதிமுக ஜெயிக்க வைக்கணும்னு கூட்டணி வச்சுட்டு இருக்கிறான், திமுக உடைக்கணும்னு அவன் பிளான் பண்றான். நீங்க போய் டெல்லி சக்தி வந்து இல்லங்கண்ணா இருங்க, நான் சொல்றதை கேளுங்கண்ணா. அவனுக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறது அவன் நோக்கம் கிடையாது. அவன் நோக்கம் அவன் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது தான் அவன் நோக்கம். அதுக்கு இவன் ஓவரா வந்து பில்ட் பண்றான்ல. நான் வந்து அண்ணாமலை வந்து சொன்ன போது ஏத்துக்காம அண்ணாமலை மேல குற்றம் சாட்டி நான் கூட்டணியிலே இல்லைன்னு வெளியில வந்து செஞ்சாங்கல்ல, இதுக்கு நாங்க பாடம் புகட்டணும். அதுக்கான வேலையை தான் அவன் டார்கெட்டே வேறையா இருக்கும். 2031 இருக்கும், இல்லைன்னா அதுக்கு அடுத்ததா இருக்கும். அதுக்குள்ள இவனை எந்த அளவுக்கு வந்து மட்டம் தட்டி கீழே அவன் ஏறி அது மேல நிக்கிறது. நான் முரண் பார்த்தேன். அது என்னன்னா, இபிஎஸ் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, சசிகலாவை சேர்த்துங்க, ஓபிஎஸ் சேர்த்துங்க, டிடிவி சேர்த்துங்க சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருந்தாரு. இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நீங்க கூட்டணியே வேண்டாம்னு சொல்லி உறுதியா இருந்ததுனால, அமமுகன்ற ஒரு கட்சி வச்சிருக்கிறதுனால அவர் நான் சேர்த்துக்கிறேன், அவர் என் கட்சியில வந்து பிரச்சனை பண்ண மாட்டாரு. ஏன்னா ஓபிஎஸ் சசிகலாவும் என் பதவிக்கே பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால உறுதியா சேர்க்க மாட்டேன்னு சொல்லல. அப்படி கிடையாது. இப்ப இப்படி யோசிங்க. மேலும் ஓகே, இப்போ செங்கோட்டையான் அதிமுக வெளில வந்தாருன்னா கட்சி விட்டு நீக்கப்பட்டவனா அவர் எங்க போய் யாரை சந்திச்சாரு? போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு நேரா வந்து என்ன செஞ்சாரு? டிவிகேல போய் இணைஞ்சிட்டாரு. அவராவா போய் இணைஞ்சிருப்பாரு? இல்ல ஒண்ணு, விஜய் வந்து அமித்ஷாவை சந்திச்சாரு, போனாரு, நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். அதிகாரப்பூர்வமா அங்கேயும் சொல்லல, சந்திச்சுக்காத படம் எங்கேயுமே இல்லை, கடைசி வரைக்கும் எங்கேயும் வெளியே வரவே இல்லை. சந்திச்சுதான் அதிகாரப்பூர்வமா அவங்களும் சொல்லல. இதுல கதையை விட்டுக்கிட்டாரு, வந்து இணைஞ்சிட்டாரு. அது போகட்டும், எப்படி இருந்தாலும். இப்ப எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து ஒரிஜினல் அதிமுகவா இல்ல ஒரிஜினல் அதிமுக வந்து இந்த திமுக வந்து இல்ல, திமுக வந்து எப்பவுமே வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அது இருக்கட்டும் தம்பி. ஒரு கட்டத்துல இபிஎஸ்ஏ போய் திமுக இணைஞ்சாலும் இணைஞ்சிருவாரு. அமைப்பில் அந்த அளவுக்கு அது வந்து எல்லாரும் உள்வாங்குற கட்சி. இப்ப திமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரி, மாதொரு பாகன் அப்படிங்கிற மாதிரி அதிமுக பாதி திமுக பாதி. ஆமா, சேகர் பாபு திமுக இப்ப போய் சேர்ந்தார், ஓபிஎஸ் இப்ப சேர்ந்தாரு, KKSSR, ஏவா வேலு, முத்துசாமி இவங்களாம் அமைச்சர் பட்டியல், அன்வர் ராஜா எக்ஸ்-MP, ராஜ கண்ணப்பன், ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் தோப்பு வெங்கடாசலம் MLA, தங்க தமிழ்ச்செல்வம் MLA வந்தவர், அப்புறம் MP இந்திரகுமாரி,
ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் இந்திரா செல்வ கணபதி மீசை வச்சுக்கிட்டு டெல்லியில இருப்பார்ல அதிமுகவில். இத்தனைக்கும் ஒரு காலகட்டத்துல அதிமுகவுக்கு மிகப்பெரிய அது என்ன சொல்றது தேரோட்டி மாதிரி செல்வி ஜெயலலிதா இருந்தவர் நம்பி. ஏன்னா டெல்லியில வந்து இருந்தப்ப இந்த பையன் நல்லா இருக்கிறான், ஆக்டிவா இருக்கிறான், அட்வொகேட், நீ வந்து கட்சியில சேர்ந்துருப்பான்ட்டு வந்து கூப்பிட்டு சேர்ந்த செல்வ கணபதி. அந்த செல்வ கணபதி ரவீந்திரநாத் அவர் இப்ப ஓபிஎஸோட எனக்கு தெரிஞ்சு பார்த்தது இவ்வளவு. இன்னும் 2 பேரை விட்டுட்டீங்க. 2 பேர் மைத்ரேயன், நிலோஃபர் கபீர். மைத்ரேயன், நிலோஃபர் கபீர். கிட்டத்தட்ட 17 விஐபிகள் வந்து திமுக வந்து அதிமுக வந்து திமுகக்குள்ள வந்திருக்காங்க. வைத்தியலிங்கம் போயினே இருக்கு தம்பி. அது பண்ணி 20 கிட்ட வருது. இப்ப இது உண்மையிலேயே திமுக தானா இல்ல அதிமுக? இல்ல இப்ப வைத்தியலிங்கம், மைத்ரேயன், இன்னொருத்தர் என்ன சொன்னீங்க, நிலோஃபர் கபீர், இதெல்லாம் சேர்ந்து இப்ப கிட்டத்தட்ட 19 வந்துருச்சு. நான் என்ன அந்த 19 பேருக்கும் கொடுத்துருக்கீங்க ஏதோ ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு பதவி. இந்த இடத்துல திமுக காரன் தானே வந்திருக்கு. ஆமா சிரிக்கிறேன், ஏன் தம்பி சிரிக்கிறேன்? திமுக காரன் தானே, அவன் இடம் தானே, அவன் வீடு தானே, அவனுக்கு உண்டான அதை நீ எடுத்துட்டு தானே இவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க இவங்களுக்கு. அப்ப அந்த ஒரிஜினலா அந்த இடத்த அனுபவிக்க வேண்டிய திமுக காரன் என்ன ஆகும்? இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப குறைஞ்சது ஒரு 20 பேர் வந்து அதிமுகவுல இருந்து திமுகவிற்கு போயிருக்கிறாங்க. இப்ப எந்த ஒரு விவாதத்திலையும் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டது திராவிட கட்சிகள் தானே அப்படின்னு பேசும்போது திமுக நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிமுக வந்து திராவிட கட்சியே இல்ல, அவங்க பேர்ல தான் திராவிடம் இருக்கு, அது உண்மையான திராவிட கட்சியே இல்ல, நாங்க தான் திராவிடத்தின் கொள்கை வாரிசுகள் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அப்படி உண்மையான கூட்டமா கட்சி மாறிங்கிறதுதான் அதுதான் சொல்ல வந்தேன். அப்போ உண்மையான திராவிடமே இல்லாத அந்த அதிமுக கட்சியை சேர்ந்த இத்தனை நபர்களை எதுக்காக உங்க கட்சியில சேர்த்தீங்க? அப்ப உங்களுடைய கொள்கை வந்து நீர்த்து போயிருச்சு. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி விட்டுட்டேன்ப்பா. செந்தில் பாலாஜி அண்ணே லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல உள்ள ஆளெல்லாம் விட்டுட்டீங்க. நான் சமீபத்துல நான் எழுதுறதுல செந்தில் பாலாஜி பேரை விட்டுட்டு இருக்கேன். அண்ணே நான் சொல்றேன், நீங்க 2 முக்கியமான பேரை விட்டீங்க. 3 பேர், ஒன்னு வந்து மைத்ரேயன், இன்னொன்னு வந்து வைத்திலிங்கம், இன்னொன்னு செந்தில் பாலாஜி. இது 3 முக்கியமான தலை. நிலோ பண்ணுவோன்னா செந்தில் பாலாஜி நான் மறந்தே போறேன். ஒரு முக்கியமான செய்தி, நிலோஃபர்லாம் அண்ணன் போஸ்ட் மாதிரி ஆம்பூர்ல நின்னாங்கன்னா ஜெயிச்சிருவான். நான் வந்து மக்கள் மன்றத்துல சமீபத்துல பேசும்போது சொன்னேன், அது தங்க தமிழ்ச்செல்வன் வேற வந்து உட்கார்ந்தாரு. நான் சொன்னேன், திமுக இருக்கிறவன் அதிமுகவுக்கு போலாம், அதிமுக இருக்கிறவன் திமுகவுக்கு போலாம். அங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள போட்டு ஒரு குழுக்குனா அவங்க எல்லாம் தூய்மை ஆயிடுவாங்க. அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்னு பதவி கொடுத்துருவாங்க அப்படின்னு. இது எவ்வளவு பொருத்தமான பேச்சா இருக்கு. நல்ல பேச்சு தான். என்ன பதவி கொடுப்பாங்க? துணை முதல்வர் கொடுப்பாங்க தம்பி. உதயநிதியுடைய பொறுப்பை விட்டு துணை முதல்வர் கொடுப்பாங்க. கட்சியில கேக்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி? உனக்கு நினைவு இருக்கா? அவங்க அண்ணனுக்காக ஒரு பொறுப்பு உருவாக்குனாங்களே, தென் மண்டல அமைப்பு செயலாளர். அத மறுபடியும் உருவாக்கி கொடுப்பாங்க. அதனாலதான் ஒரு பேட்டியில சொன்னாரு, தெற்கே இருந்து ஒரு தலைவர் உருவாகி விடக் கூடாது என்பதில் அதிமுக தெளிவா இருக்கு. திமுக தெளிவா இருக்குதா? அவங்க அண்ணனும் வர்றதுக்கான பேச்சு நடக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். இல்லையே, அவங்க அண்ணன் இப்ப திடீர்னு வந்து என்ன, ஸ்டாலின் வந்து கலைஞரோட ஒப்பிட்டு ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, அவர் வாயை அடக்கிக்கணும். அவரு இப்படியேதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் அதிமுக வந்து அது வேற, இந்த பக்கம் வரல. ஆனா அதிமுக இருக்கிற கூட்டமா அங்க வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சியில பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும். துணை பொதுச் செயலாளர் கோரிக்கை. பொதுச் செயலாளர் கொடுங்க. 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறார். கட்சியினுடைய பெரும் ஆளுமையா இருந்தவர் 3 முறை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரா இருந்தவர். அடிச்சு விரட்டி அனாதே ரோட்ல விட்டுருந்தாங்களா? துரைமுருகன் எங்க போவாரு? யாரு விட்டது? எங்க ஓபிஎஸ் ஐயா. யாரு விட்டது? ஓபிஎஸ் அடிச்சு, ஓபிஎஸ் இபிஎஸ் அடிச்சு ரோட்ல அனாதையா எங்கிட்டு போறதுன்னு தெரியாம காதல் படத்துல வந்து பரத்து மாதிரி நின்னாருன்னு நின்னாருங்க. பதம் அடைக்கலம் கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பதவி? துறை பொதுச் செயலாளர். எனக்கு தெரிஞ்சு மாவட்டமா தம்பி, தென்மண்டல முன்னாள் அழகிரி பார்த்த அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க. இப்ப எனக்கு காங்கிரஸுக்கு போயிருந்தாவது மாநில தலைவர் பதவி கொடுத்து அங்க இருக்கிறவனே இந்த பக்கம் வரலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். காங்கிரஸ் 2-3 நாள்ல திமுக காங்கிரஸ் ஒண்ணு உருவாகி இந்த பக்கம் வந்துடலாமான்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா இப்ப திமுக தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் இருக்குடா, இங்க ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு, வராதீங்க. திமுக வந்து விசிக அணின்னு ஒரு அணி இருக்கிற மாதிரி திமுக காங்கிரஸ் ஏன் தம்பி போற போக்குல இது எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல அவன் ஏன் மேல புடிச்சு ஏறுறது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. என்ன உண்மையை மறைக்க பாக்குறீங்க? சோத்துக்குள்ள வச்சு திமுக விசிக. உண்மையை எதுக்குள்ள வச்சு மறைக்கிறோம்? சோத்துக்குள்ள வச்சு. இங்க பாருங்க, திமுக விசிக, திருமா விசிக,
தீ ரெண்டு வருது அங்க அப்படின்னு ரெண்டு இருக்கு. கொலை குத்தா குத்த போறான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும். இதுல இன்னொரு பரிதாபத்திற்குரிய உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப பாரு பேசி பேசி ராவலா அப்படின்னு. இல்லண்ணே, குத்தா உங்களுக்கு இதுல இன்னொரு பரிதாபத்திற்குரிய ஜீவன் இருக்கு. தம்பி ஒரே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் அண்ணனுக்கு. இது திமுக விசிகா திருமா விசிகா அப்படின்னு அந்த விசிகாவில இல்லைன்னு சொல்லி அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் மறுக்கட்டும், துண்டை போட்டு மறுக்கட்டுன்றீங்களா? நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அண்ணன் தப்பா பேசுறேன். சமீப காலத்துல எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இந்த ஒரு மாதத்துக்குள்ள நினைக்கிறேன், போன முறை பேச நினைச்சு தவறிட்டதால 2வது 3வது வாரம் என்னவோ இந்த இடைப்பட்ட நாள்ல ஒரு புரோட்டோகாலை மீறி தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான விஐபி முதலமைச்சர்னு வச்சுங்க, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு தெரியாம ஒருத்தர் சந்திச்சுட்டு வர்றாரு. அப்புறம் சொல்றீங்க நினைச்ச நேரத்தில் சந்திக்க முடியுது. அது எப்படி முடியுது? புரியுதுல உங்களுக்கு? அந்த மாதிரி அதை விட நான் வன்மையா கண்டிக்கிறேன். அரசு அதிகாரம் கையில நீ வச்சுக்கணும். அண்ணே நான் ஒரு விஷயத்த வன்மையா கண்டிக்கிறேன். இந்த விசிகாவில் இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள் நாம் தமிழர் கட்சி பார்ப்பனர்களுக்கு சீட்டு கொடுத்துச்சுங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் சொல்றேன், பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை 7 பேரை நிறுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி. அதை பாராட்டுறதுக்கு ஏன்டா துப்பு இல்ல உங்களுக்கு? அவங்களுக்கு என்னைக்குமே அதுக்கெல்லாம் பொது தொகுதியில நீ இது வரைக்கும் உனக்கு பொது தொகுதி கொடுக்கப்பட்ட போது கூட நீ ஆதி தமிழர்களை நிறுத்தி ஹெலிகாப்டர் கம்பெனியை மிரட்டின பாலாஜிக்கு தான் நீ சீட்டு கொடுத்த. மைக்கா வச்சிருக்கிறோம் நம்ம. இல்ல கோவம் வருது. கோவம் நமக்கு வரக்கூடாதுங்க, அவனுக்கு வரணும். இல்ல இப்ப இருங்கண்ணே, பொது தொகுதியில ஆதி தமிழர்களை நிறுத்தியிருக்காரு. விளிம்பு நிலை மக்கள் அவர்கள்லாம் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கவே முடியாது. ஒரு இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க, தச்சர் சமூகத்தை சேர்ந்தவங்க, வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவங்க, தமிழ் குறவர், இவங்கெல்லாம் அருந்ததியர்களுக்கு எதிரானவங்கன்னு சொன்னாங்க. அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சீட்டு பொது தொகுதியில கொடுத்து அழகு பாக்குற ஒரு கட்சியை நீ பாராட்டணுமா இல்லையா? அதானே தார்மீகம். அது எப்படி பாராட்டுவாரு? நீங்க இருங்க, நீங்க என்ன கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க? 2 வேட்பாளரும் மோதிக்கிறாங்க. இல்லண்ணே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க தம்பி. நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கருணாநிதி கேட்ட போது கையை கட்டி வாயை புத்தி அமைதியாக கடந்து வந்தவர்களிடம் இந்த நியாய தர்மத்தை எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியுமா? 6 தொகுதி கொடுத்தாங்கல்ல தம்பி, தொடர்ச்சியா நீங்க 6 தொகுதி 5 தொகுதி 10 தொகுதி வரைக்கும் வாங்கிருக்கீங்கல்ல தம்பி. எப்பவாவது பட்டியல் சமூகத்தினர்னு சொல்லிட்டு அந்த பறையர்கள் தவிர பட்டியல்ல இருக்கக்கூடிய வேற யாருக்காவது நீங்க சீட்டு கொடுத்திருக்கீங்களா? அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நாகப்பட்டினம் தொகுதி பொது தொகுதி தான், அதுல எனக்கு தானே வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஆலூர் ஷானவாஸ் அவர் என்ன சொல்றாரு? திமுக எனக்கு தான் கொடுத்துச்சுங்கிறாரா? இல்ல, விசிகா கொடுத்துச்சு. ஏன் இப்ப இந்த பட்டியல் சமூகத்துல மற்ற ஏனையர்கள் யாரும் இல்லையா? பறையர்கள் மட்டும்தான் இருக்காங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பீங்களா? அப்ப நீங்க பறையர்களுக்கு கட்சி நடத்துறீங்கன்னு சொன்னா ஏன் கோபம் வருது உங்களுக்கு? இல்லை, ஒரு நிமிஷம் தம்பி. இப்போ வாங்கின சீட்லேயே ஒண்ணுதான் பறையருக்கு பயன்பட்டு இருக்குது. மீதி ஒருத்தர் முஸ்லீமுக்கு போச்சு, ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட சமூகம், இன்னொருத்தர் அதே வண்ணார் சமூகம்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு போயிருக்குது அதிகாரம் எம்பி சீட்ல அப்படிங்கிற மாதிரி. இது ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கடி பேசியிருக்கிறேன். அது இருக்கட்டும், நமக்கு அந்த கட்சி விஷயம் நீங்க சொன்ன மாதிரி 2ஆ இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, தம்பி நீங்க பேசிட்டு இருக்கும்போது பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்படலாமா பேசும்போது கை கட்டி வாய் பொத்தி கேட்டு அப்படியே நின்று வந்தாங்கன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல, புரட்சி நடத்திட்டு தான் வந்தாங்க. எப்படி சொல்றீங்க? பெரிய புரட்சி. நமக்கு தெரியாம புரட்சியா? தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஏன் மக்கள் நல கூட்டணி போனாங்க? அது சரி. ஏங்க அப்ப வாங்குங்க மக்கள் நல கூட்டணியாவது சீட்டை வாங்கி 2 பேரும் மக்கள் நல கூட்டணியில் இருக்க போது அது ஒரு பொது தொகுதியை 2 பேரை நிறுத்திருக்கலாம்ல. ஆதி தமிழர்கள் 60 சீட் வந்திருக்கல. கேளுங்க, நான் என்னன்றேன், அவங்க பெரிய ஒரு புரட்சி பண்றதுல அவங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அங்க வாய் மூடி கம்முன்னு இருந்துட்டு போற வர கட்சியெல்லாம் பார்த்து வாங்கட்சியில சனாதானம், வாங்கட்சியில சமூக நீதி இல்லை, நீ இதெல்லாம் பார்த்து விவசாயிகளா இருக்கிறவங்க எல்லாருமே பாதி வேலை விவசாயம் தான். நம்ம கேவி மணி என்ன இருக்காருல்ல, நம்ம கேவி மணி என்ன குறிப்பிட்டு சொல்ல வேணாம் தம்பி, எல்லார் குடும்பத்திலும் விவசாயம் நடக்கும். இல்லைங்கண்ணா, கேவி மணி அண்ணனுடைய பொண்ணு ஆத்தூர் தொகுதியில வேட்பாளரா நிக்கி. அது இன்னைக்கு காலையில ஒரு பதிவா அவங்க கழனியில நின்று ஓடுது. நான் சிங்கப்பூர்ல 20 வருஷம் படிச்சுட்டு சிங்கப்பூர்ல வேலை செஞ்சவ, வேலையை தூக்கி வீசிட்டு என் கழனியில இன்னைக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் விவசாயி தான், எனக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க,
அப்ப நான் விவசாயி கிடையாதான்னு கேக்குது அந்த இதுல இன்னொரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். காசிநாதன் வந்து காசிநாதன் முழுக்க விவசாயம். செந்தில்நாதன் சேகுவேரா வந்து ஆடு மேய்க்கிறாரு, விவசாயம். தம்பி நான் செந்தில்நாதன் சேகரோட கழனியில இருக்கிற வீட்டுலதான் தம்பி அன்னைக்கு இரவு தங்கிட்டு வந்தேன். அவர் வந்து காலையில பாக்குறேன் துண்டை கட்டிட்டு தலையில துணியை கட்டிட்டு வேலையாளர்களை வச்சு அந்த இடத்தெல்லாம் உழுதுன்னு இருக்காரு அவரு. அப்ப அவர் செந்தில்நாதன் சேகர விவசாயி. நீங்க இன்னொரு செய்தியும் நம்ம கவனிக்கணும், அதை மட்டும் சொல்லிடுறேன். பிசிகாவில இருந்து இப்படி நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, நாங்க பொது தொகுதியில ஆதி தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது விசிகா தரப்புல இருந்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தோக்க போற கட்சி, நீங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், அதனால பொது தொகுதியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப நீ என்ன சொல்ற, ஒடுக்கப்பட்ட மக்களை பொது தொகுதியில நிறுத்தினா ஜெயிக்க முடியாது, அவங்க எல்லாம் நிறுத்தினா தோத்துருவோன்றியா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்றியா? அந்த மக்களை அசிங்கப்படுத்துற வேலை தானே இது. ஊர் தெருகள்ல போய் பாத்தீங்கன்னா பானை சின்னம் திமுக கலர்ல இருக்கு. அதுவே இங்க ஆதித்தமிழர்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து நான் அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அப்ப கொள்கைன்னு ஒண்ணு சொல்லிங்கிறல்ல, ஜெயிச்சாதான் தோத்தாதான் கொள்கை, ஜெயிச்சாதான் கொள்கைன்னு வச்சிருக்கிற ரெண்டா. உன் சமூக நீதினு ஒண்ணு பேசிட்டு இருக்கிற. அப்ப ஜெயிச்சாதான் நாங்க ஜெயிக்கிற கட்சி சமூக நீதியை பின்பற்ற மாட்டோம்னு சொல்றியா? நாங்க ஜெயிக்கிற கட்சி சாதி ஒழிப்புல நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றியா? நேத்து வந்த கட்சி இதெல்லாம் செய்யுதுன்னா, தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர்ல ஒரு குறவர் சமூகத்து பெண்ணை நிறுத்தி நாம் தமிழர் கட்சி 26,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. இல்ல தம்பி, எல்லாமே பொது தொகுதியில உள்ளவர்கள், ஊர் தெருல உள்ளவங்க, ஆதிக்க சாதியினர் ஓட்டு போடாமையா 26 ஓட்டு ஒரு குறவர் சமூகத்தை தமிழர்னு பார்த்துதான் ஓட்டு போட்டாங்க. என்னன்னா சமூகம் சரியா இருக்கு தம்பி. இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க தோக்குற கட்சி எத்தனை பேர் வரனாலும் நிறுத்திக்கலாம், ஜெயிக்கிற கட்சின்றப்ப ஜெயிக்கக்கூடிய நாங்கள் சமூக நீதியை பின்பற்ற மாட்டோம், சாதி ஒழிப்பை பின்பற்ற மாட்டோம், பெண் உரிமை பத்தி பேச மாட்டோம் சொல்லிடு. அடுத்த வாட்டி அதுக்கு சம்பந்தம் இல்ல. நாங்க சாதியை எங்களுக்கு வந்து தேர்தல்ல நாங்க ஜெயிக்கணும், அது மட்டும் தான் எங்க நோக்கம். இப்படி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இது வரைக்கும் தேர்தல் அரசியல்ல எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. ஆமா, அதை செஞ்சதுக்கே நம்மள பாராட்டு. சாதிய வித்தாவது வளர்த்தாவது நாங்க ஜெயிப்போமே ஒழிய சாதியை ஒழிக்க பார்வை மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த பொது அறிவிப்பு அதிகாரத்தை அடைவதற்கு சில சமரசங்களை செய்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்ல. குத்தி கூடைய போட்டு கவுத்து போடுவேன். டேய் இங்க வந்து ஒன்னேதான் தீர்ப்பு சரியில்லை. அதனால அதாவது என்னன்னா, இங்க இருக்கிற நேஷனாலிட்டி, நாங்கள் வந்து தமிழ் நேஷனாலிட்டி சரி, ஆனா இங்க பல நேஷனாலிட்டியை சேர்ந்தவங்க இங்க வாழ்றாங்க. அவங்க எல்லாரும் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள். நாங்க சமூக நீதி இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு நாங்கள் சமூக நீதி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால தெலுங்கர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம், மராட்டியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், கன்னடர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த நிலப்பரப்பில் குடிமகன்களா இருக்கிற பிராமின்களுக்கும் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம், சௌராஷ்டிராவுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அது குடிமக்கள், they are citizen of தமிழ்நாடு. புரியுதுங்களா உங்களுக்கு? சமூக நீதிங்கிறது இந்த நிலப்பரப்பில் வாழுகிற குடிமக்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் சமூக நீதி. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை புரிந்து கொள்ளாமல் நீ பார்ப்பனர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா அவனும் நீ வந்து அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ சிதம்பரம் கோயில்ல போய் பார்ப்பனர்களை பார்த்து நீங்க எதுக்கு ஓட்டு கட்டிங்க? எதுக்கு பரிவட்டம் கட்டுறீங்க? எதுக்கு பரிவட்டம் கட்டினீங்க? எதுக்கு ஒரு விஷயத்துக்கு அங்க போய் வச்சு கேட்க எதுக்கு நிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள பரிவட்டம் கட்டுவதை கூட கேள்வி கேட்கிறார்கள். இன்னும் சில நீங்க சனாதனத்தை எதிர்ப்பவராக இருந்திருந்தால், பார்ப்பனியத்தை வேரோடு புடுங்கி வீசணுங்கிறது தான் உங்க கொள்கையா இருந்திருந்தா, நீங்க கோயிலுக்குள்ள போய் பார்ப்பனர்களை பார்த்து வணங்கி உங்கள் பரப்புரையை நீங்க தொடங்கி இருப்பீங்களா? அப்ஜெக்ஷன் சொல்லுங்கண்ணே. நாங்க இதை மறுக்கிறோம். நாங்க எங்க ஜெயிச்சுட்டு அதிகாரத்துல உட்காருதுன்னா பாப்பான தேடி போய் காலை கூட முடிச்சு கும்பிடுவோம், கதறுவோம். அது சரி, துக்ளக் சோ கிட்ட கெஞ்சின மாதிரி கதறின மாதிரி. சரி விடுங்க. குருமூர்த்தி கிட்ட அழுது நாங்க 96 அதிகாரத்துக்கு உட்கார்ந்த மாதிரி, 67 ராஜாஜி காலை பிடிச்சி அழுது அதிகாரத்துல உட்கார்ந்த மாதிரி நாங்க செய்வோம். ஆனா இந்த பக்கம் பார்ப்பனர் எதிர்ப்பு. சரி, நான் இறுதியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். நிறைய இந்த அறிவுஜீவிகளும் உள்ள உட்காந்துக்கிட்டு பிற மொழியாளர்களுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த இனவெறி அந்த இது பேசிட்டு சொன்னீங்கல்ல. இன்னும் ஒரு பட்டியல பார்க்கல, 17 பேர் பிற மொழியாளர்கள் உள்ள இருக்காங்க. அதான் நான் சொன்னேன். சாலியர், ரெட்டியார், நாயுடு எல்லாருமே, உகாலிகா கவுடா எல்லாருக்கும் 17 பேர் நான் எண்ணி பார்த்ததுல ஒன்னும் கூட இருக்கலாம். இத்தனை பேருக்கு உள்ள கொடுத்து வச்சிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் எழுதுறாரு,
இனவெறியர்கள் பிற மொழியாளருக்கு உள்ள இடம் கொடுக்கல அப்படின்னு இன்னும் எழுதிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க நீங்க என்ன பண்ணீங்க? சாணியை கரைச்சி தலையில ஊத்தி விளக்கம் அதை எடுத்துக்கிட்டு போய் அடிக்கணும். வேற என்ன செய்வீங்க? அண்ணே வேலூர்ல ஏன் தம்பி இவ்வளவு கோவம் வருது? இல்லங்க என்ன சொன்ன மாதிரி கோவம் வரத்தான் செய்யுது. இன்னைக்கு முட்டு சந்திரம் முட்டுன மாதிரி சாதி வெறி இன வெறியர் அண்ணே, தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நான் தான் ரொம்ப வித்தியாசம் கரெக்டா சொல்லிட்டேன், சிட்டிசன் நேஷனாலிட்டி ரெண்டா பிரிச்சு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக நீதியின் அடிப்படையில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எவனோ என்ன பேசக்கூடாதுன்னு நான் விரும்புறேன் அப்படின்னா, நீ இனவெறியன் அப்படின்னோ மொழி வெறியன் அப்படின்னோ இனி எவனும் பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒன்னு சொல்றேனே, ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேனே. வேலூர்ல குடியாத்தத்துல பொதுக்கூட்டம், அண்ணன் சீமான் அவர்கள் நாங்க எல்லாரும் கீழே உட்கார்ந்துருக்கிறோம். தம்பி தஞ்சை கரிகாலன் அவனுடைய மனைவி இன்னைக்கு வேட்பாளர் நிக்குது. தஞ்சை கரிகாலன் மேல ஏறி பேசுறான். அந்த குடியாத்தம் பகுதியில் இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் தெலுங்கர்கள் என்பதால் அவன் தெலுங்கு மொழியில் பேசுறான் மேடையில. அண்ணனுக்கு புரியல. அருகில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்க கை தட்டுறாங்க அந்த மக்கள், அந்த தெலுங்கு மக்கள் சுத்தி இருக்கிறவங்க கை தட்டுறாங்க. என்ன சொன்னான்னு அண்ணன் கேட்கிறாரு. அப்ப தன்னுடைய மேடையில் தெலுங்கில் பேசுவதற்கு தன்னுடைய கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற தஞ்சை கரிகாலனை அனுமதிச்ச ஒரு ஆளை நீ தெலுங்கு விரோதின்னு சொன்னா எப்படிங்க ஏற்க முடியும்? அப்ப கோவம் வராதா? அவன் உங்களை கோவப்படுத்தணுன்றதுதான் திரும்ப பேசிக்கிறான். அவன் முட்டு மாடு, புரியுதுல உங்களுக்கு? அவன் அது அப்படிதான் பண்ணிட்டு புது வார்த்தையா இருக்கு. இல்ல முட்டு மாடு ரெண்டு வகையா இருக்கு. ரெண்டு வகை. ஒண்ணு அதே சோத்துல முட்டிக்கிட்டே இருக்கும், வழி தெரியும். அது இந்த இருக்குதுப்பா, வழி திறந்து விடுறா கூட போவாது. அங்கே எனக்கு கேள்விக்கு பதில் தெரியாது போல இருக்கு. அதனால கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறாங்க. இல்ல தம்பி, நீங்க பேசிட்டீங்க. ஆமா, பிற மொழியாளர்கள் உள்ள இருக்குது. நானும் அதான் சொல்றேன், 17 பேர் பட்டியல். வேலூர்ல பேசணுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இதற்கு மேலும் ஒண்ணு பேசிட்டு இருக்கிற கும்பல ஒண்ணு திருத்தம் ஒண்ணும் செய்ய முடியாது. என்னுடைய கேள்வியை நான் முன் வைக்கிறேன். இந்த குழுல யாருக்கு பதில் தெரியும்னு பார்ப்போம். காங்கிரஸ் இந்த தேர்தலில் திமுகவோட போகுதா, டிவிகேவோட போகுதா? தம்பி அந்த சீட் எடுத்து குளிக்க போடு, சீட் எடுத்து குளிக்க போடு. ஒரு எளிமையான கேள்வியை கேட்கிறேன். காங்கிரஸ் எதுக்காக டிவிகே கூட போகணும்? ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, திமுக காங்கிரஸ் ஒண்ணு உதயமாகும். ஓ, ஏற்கனவே விஜய் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கேள்வி கேக்குறீங்களா? இல்ல ராகவ், கொஞ்சம் யோசியா. எதுக்கு இல்ல, எங்க ஐயா மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர், உரத்த குரல் கொண்டவர். யாரு? திருச்சி வேலுச்சாமி ஐயா. இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் விஜயோட போனால் மட்டும்தான் உருப்படும் உறுதியா சொல்றாரு. அவர் மட்டும் அவருடைய விருப்பம். அந்த தலைவர், மாநில தலைவர் இருக்கிறார்ல, அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் உள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவரு வேற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னு வச்சு, வேற தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க, மேக்கப் பார்ட்டின்னுவாங்க அவரை. அந்த 2 பேரை தவிர மீதி அத்தனை பேரும் அங்கதான் போகணும்ன்றாங்க, டிவிகேட போகணுங்கிறாங்க. இவங்க என்னன்றாங்க, நீங்க போனாலும் சரி நாங்க திமுக காங்கிரஸ் பேர் வச்சுட்டு ஒரு குரூப் என்ன தெரியுமா சொல்லுது? இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இருக்கிற ராகுல் ஒரு 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 டிமாண்ட் வைக்கிறார். இல்ல, அவர் தலைவருங்க. இல்லங்க, காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறார். அது என்ன தெரியுமா முன் வைக்கிறாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவரா விஜய் வந்தா அவரை நாங்க முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சு வெற்றியடை செய்வோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த சித்திக்கு மீச முளைச்சா சித்தப்பான்னு கூப்பிடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நாம கேட்ட முதல் கேள்விக்கு வந்துருவோம். உங்களுக்கு அதுக்கு 2 பதில் இருக்கு. ஒண்ணு, திமுகவுடைய சீட் ஷேரிங்ல பேரத்தை போடுங்க. அதாவது எங்களோட தம்பி கூட்டணி அப்படின்ற பேச்சு அடிபட்டே இருந்ததுன்னா இங்க சீட் ஷேரிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணு, அதுக்கு மட்டும்தான் பயன்படும். சரிங்களா? நான் அடிச்சு சொல்றேன், காங்கிரஸ் ஒருபோதும் திமுக பக்கம் போகாது. போனா என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். போனா அதிகமா சீட்டு கிடைக்கும். இவங்க கேட்கற அளவுக்கு சீட்டு கொடுப்பாரு, கேட்கறதுக்கு மேலையும் விஜய் சீட்டு கொடுப்பாரு. ஒரே ஒரு நிமிஷம், போன முறை ஒரு கட்சியில வாங்கிட்டு எனக்கு போதும் மக்கள் நீதி சரத்குமார் எங்களுக்கு இதுக்கு மேல எங்களுக்கு வேணாம் 2 சீட்டு திருப்பி கொடுத்தாருல, அப்படிதான் நடக்கும். சோ போதும் என்ற அளவிற்கு விஜய் அவர்கள் சீட்டை ஒதுக்கி கொடுப்பாரு. எம்எல்ஏவா அந்த சீட் எல்லாம் கன்வர்ஷன் ஆகுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இல்ல, அதுக்கு பதில் இருக்கு. சொல்லு. அதாவது தாவேகா வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமான்றது பிரச்சனை இல்ல, எங்களுக்கு திமுக தோல்வி அடையணும். இது யாருடைய எண்ணம்? தாவேகாவோட எண்ணமா கூட இருக்கலாம்.
ஏன்னா காங்கிரஸ் பிரிச்சு கொண்டு வந்துட்டோம்னா உறுதியாக திமுக தோல்வி. அது ஓகே, காங்கிரஸ் வருமானதான கேள்வி. இங்க பாரு, நீ விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பங்கு கொடுக்குற பங்கு பிரிச்சு கொடு, இல்லைன்னாக்கா அப்புறம் எனக்கு இதை கேட்ட உடனே என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, நாட்டாம படத்துல பங்கா இரு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரன் தட்டு எடுத்து இந்தாடா பங்கு. அவங்கிட்டயே ஒண்ணு இல்ல தம்பி, இது பிச்சைக்கார பாத்திரம் இல்ல, அச்சய பாத்திரம், அல்ல குறையாது. ஆமா. இப்ப டெல்லியில போயிட்டு ஒருவர் தடுக்கி விழுவாரா விழமாட்டாரா? யாரு? ஒரு முக்கிய அமைச்சர். விரைவில் அது நடக்கும். திருச்சி பெருமானுக்கே வெளிச்சம். ரங்கநாத பெருமானா? ஏன் ரங்கநாத திருச்சி ரங்கநாத மலைக்கோட்டைக்கு வெளிச்சம் இல்லையா? மலைக்கோட்டை அங்க இருக்கிற பள்ளி கொண்டவர் யார் அங்க? அது சரி, அதனால சொல்றேன், அவருக்கே வெளிச்சம். அது சரி. விரைவில் சுத்து மாத்து வேலை எல்லாம் நடக்குது. சரி, வலைய சுத்தி விரிச்சு வச்சிருக்காங்க. சரி தம்பி, நான் இன்னும் நினைக்கிறேன் நம்ம ஐயா K.N. நேரு சொல்லுவார். ஆமா, ஏன் தம்பி அதுல இன்னும் உங்களுக்கு சந்தேகம் வேறயா? நான் அவரை சொல்லவே இல்லை, நான் அவன் இல்லை. ஒவ்வொரு முறையும் இடி ரைடு வந்துச்சுன்னா டெல்லிக்கு யாராவது போயிருவாங்க. இந்த முறை வந்து கேஸ் போட சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்தே உத்தரவு வந்திருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டே ஆகணும். அதனாலதான் சொல்றேன், எப்ப போய் தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. அதாவது நம்ம லான்ச்ல வேற ஏதாவது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம நாகரிகம்ல நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு முக்கிய தலைவரை பார்க்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டால் காயம் ஏற்படும். சில நேரங்கள்ல அமித்ஷாவை பார்க்கும்போது எக்ஸ் மாதிரி காலை வச்சு கூட கிடைக்கிற மாதிரி இந்த நெட்வொர்க் எல்லாம் சாதாரண நெட்வொர்க் இல்ல. என்ன இப்படி ஆந்திரா அப்படி உள்ள நுழைஞ்சி அப்படி தெலுங்கானா அப்படி திரும்பி அப்படி தோலை கை போட்டு டெல்லிக்கு போனாவே முடிஞ்சிடும் எல்லாமே. புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த லாபி அங்க இருக்குது. என்ன நடக்குன்னு பேசுவோம். தேர்தல் எப்பொழுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கிடைக்கிற தகவல் வந்துட்டு மார்ச் 15 ராஜ்யசபா உறுப்பினர் நியமனத்துக்கு பிறகு தேர்தல் உடனே அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏப்ரல் இறுதிக்குள்ளார வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிடும். மே 5 அல்லது 6 அந்த தேதிக்குள்ளார வாக்கு எண்ணிக்கை நடந்து அன்னைக்கு யார் சிஎம் அப்படின்னு தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் தேர்தல் ஆணையர் இன்னைக்கு உட்காந்து பேசுறாரு, ஆலோசனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, 2 நாளா ஆலோசனை பண்றாங்க. இன்னைக்கு முடிவு வரப்போகுதுன்னு சொல்லி பெரிய எல்லாரும் டிவியை பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஒண்ணுமே இப்ப சொல்ல அவரு தமிழ்நாட்டுல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதுல எத்தனை ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. கடிதத்துல முக்கியமா குறிப்பிட்டிருந்தது, தேர்தல் நடத்தப்பட்டு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு 2-3 நாட்களுக்குள்ளாரே ரிசல்ட் கொடுங்க, முடிவுகளை வெளியே காத்துட்டு வச்சுக்கோங்க. 1 மாத காலம் இழுக்கிறது ஏதோ முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால முக்கியமா ஒரே கட்டமா நடத்தி முடிச்சிருக்கு. 2வது 20 நாள் தான் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்படுது, அது 40 நாளா உயர்த்தி தரணும். அது எல்லா கட்சிகளுக்கும் இப்ப மார்ச் 15ன்னு வச்சுங்க. 15க்கு மேல இதுல ஒரு 15 நாள். ஏப்ரல் அந்த இறுதி 10ஆம் தேதி ஏப்ரல் இறுதி ஒரு 25 கிட்ட வரும் தேர்தல். அப்ப பார்த்தா சொன்ன மாதிரி 40 நாள் 30 நாள் 35 நாள் தான் வருது நமக்கு, குறுகிய நாள். அதனால அந்த கடிதம் கொடுத்துருக்கலாம். 2 நியாயமான கோரிக்கை தான். பார்க்கலாம் என்ன செய்யுது. தமிழக வெற்றி கழகத்தை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். எதுக்குன்னு அந்த கட்சிக்கு போன தம்பி ஜெகதீச பாண்டியனை திட்டம் போட்டு கொடி கம்பால அடிச்சதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது போய் நடு மண்டை உடைஞ்சு போச்சான். அவருக்கு வேற முடி இல்ல, கொஞ்சம் வழுக்க மண்டையா, மண்டை உடைஞ்சு போச்சு. இது சிரிக்க கூடாது தம்பி, கடுமையா கண்டிக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இல்லண்ணே, இது அனில் சம்பத்தை கடுமையா கண்டிக்க இல்லண்ணே. ஒருத்தருடைய துன்பத்துல சிரிக்க கூடாதுதான் நான் இங்க சிரிக்கிறது நடக்கிற விஷயம் இல்லங்க. அது நான் வந்து வன்மையா அனில் சம்பத் ஐயாவை கண்டிக்கிறேன். காரணம் என்னன்னு அதுக்குதான் சிரிச்சேன். மண்டையில ஒரு கொடி கம்பம் விழுந்து மண்டை உடைஞ்சு எல்லாம் பதறி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி திருப்பி பார்த்துட்டு பேச்ச தொடர்றாருங்க. என்னன்னு பார்த்து என்னாச்சு பாருங்கன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே வந்து வாயில செருப்படி வாங்கினவர். அப்ப யாராவது கேட்டீங்களா? நான் எனக்கு வந்து அடி வந்தப்போ யாராவது கொந்தளிச்சிங்களா? உள்ளார பதறினீங்களா? உங்களுக்கு மட்டும் நான் பேச்சு இருக்கணுமான்னு நினைச்சிருக்கலாம். அதுக்கு ஒருத்தர் மீம் போட்டிருந்தா பாருங்க. அவர் தலையில விழுந்த உடனே அவர் எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அடப்பாவி, யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ அடிச்சிட்டு. அதான் நான் சொல்ல வரேன்னு. எனக்கு வாயில வந்து செருப்பு யாரும் கொந்தளிக்கல. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அட்வைஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழை ஒழுங்கா பேச தெரிஞ்சுட்டு தமிழ தப்பா பேசுற இந்த புஷி ஆனந்தையும் கேவலமா முன் வைக்கிற கண்டிக்கிறேன். சொல்லுங்க, என்ன அப்படி தப்பா பேசினான்னு சொல்லிட்டு பேசுங்க. சும்மா மேம்போக்கா அது விஜய் இல்ல.
காட்டுறாங்க. இல்ல அது கிடையாதுப்பா. அப்புறம் மலைகள் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு முழுதும் இருக்கிற மலங்களை சுமக்கும் எங்கள் தளபதி அப்படின்னு சொல்றாருங்க. ஐயோ மானகேடா இருக்கு. வந்து எதுக்கு யாராவது அழுதுமா நீ தமிழ்ல பேசி, அதுவும் தளபதியா, தளபதி, அதுவும் எங்க தலைவிதி அது. அதாவது தளபதின்னு சொல்ல தெரியல அவருக்கு, தளபதி. அடுத்தது மலைகளை அப்படிங்கிறதுக்கு பதிலாக மலங்களை அப்படிங்கிறாரு. அடுத்தது இந்த ஆதவ அர்ஜுனா நலகன்யாவோட இறுதி இதுல போய் பேசும்போது சொல்றாரு, சாதி வளர்க்கணுங்கிறதுக்காக கொள்கைகளை எல்லாம் விட்டு கொடுத்தவர்னு சொல்றாங்க. இதுக்குதான் படிங்கடா படிங்கடான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இவர்கள் இருவரையும் இல்ல தம்பி கட்டுப்படுத்தாம இவங்க 2 பேர்கிட்டையும் மைக்க கொடுக்காம இருந்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம். இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாச்சுல்ல, தலைமையின் அனுமதி இல்லாம யாரும் ஊடகத்தை சந்திக்க கூடாது, மேடையில ஏறி பேசக்கூடாது, யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. யார கேட்டு இப்ப ஆதவ அர்ஜுனா இப்படி எல்லாம் பேசிட்டு திரியிறாரு? அதுதான் நாங்க 2 பேர் மட்டும் மலத்தை பத்தி எனக்கு நாங்க 2 பேர் மட்டும்தான் மலைகளை பத்தி பேசுவோம், வேற யாரும் பேசக்கூடாது. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருந்தான், சின்ன வயசு. அவன் பேசும்போது இப்ப நல்லா பேசுறாப்புல, பேசும்போது டா வராது. சரி, ஓட்டமா ஓடணும் அப்படின்றது சொல்ல வராது. அந்த அந்த இடத்துல எல்லாம் டா தான் வரும். இருங்க, அசோகமித்ரா ஒரு கதை எழுதியிருந்தாருங்க. அந்த கதையில தாத்தாவும் பேரனும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இருடா ரிக்ஷா வரட்டும்னு சொல்லுவாரு அவரு. எப்ப பாரு இந்த ரிக்ஷாக்காரன் லேட்டா தான் வர்றான்னு சொல்லுவான். ரிக்ஷா இல்லடா ரிக்ஷா அப்படின்னுவாரு. பல முறை வந்து அவர் ரிக்ஷா ரிக்ஷான்னு அவன் வந்து ரிக்ஷான்னுவான். கடைசியா தாத்தா சொல்லுவாரு, இந்த ரிக்ஷாக்காரன் வந்துட்டான். அந்த மாதிரி விஜய் ஒரு நாளைக்கு மலங்களை எல்லாம் நானே சுமக்கிறேன்னு அவரே பேசிட்டு முடிச்சுக்குவாரு. நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நன்றி.